அதிகமா இங்க திருட்டு அதிகமா நடக்குதுப்பா. 100 ரூபாய் புரோஜனம் கிடையாது எங்களுக்கு. பாம்பெல்லாம் வருது, இன்னைக்கு சாவம் எங்களுக்கே தெரியாது. ரெஸ்ட் ரூம் ஒரு சில நேரத்தில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. லேடிஸ் ரெஸ்ட் ரூம்ல நம்ம போக முடியுமா? ஆன் டைம்ல போக முடியாது. விழுப்புரம் மீன் மார்க்கெட் இதோட நைட் லைஃப் பத்தி நம்ம வீடியோ எடுக்கலாம்னு வந்திருக்கோம். இது வந்து அம்சமாலயம்ன்ற பிளேஸ்ல வந்து லொகேட் ஆயிருக்கு. இங்க வந்து நைட்டு என்ன பிசினஸ்லாம் நடக்குது, வியாபாரம்லாம் எப்படி நடக்குது, மீன் கட்டிங் பண்றாங்களா, அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன எப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் இந்த வீடியோல கவர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டம் இருக்கு, என்னென்ன கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறாங்க, இவங்களுக்கு இட வசதி எல்லாம் எப்படி இருக்கு, அதை பத்தி கேட்கலாம்னு வந்திருக்கோம். வணக்கம், நான் விழுப்புரம் மார்க்கெட்லேருந்து பேசுகிறேன். நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் இருக்கும். நைட்டு 12 மணிலேருந்து ஆனால் 3 மணி வரைக்கும் தான் பாக்ஸ் எல்லாம் ஏலம் விடுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேருந்து மீன் வருது. கர்நாடகாவிலேருந்து மீன் வருது, அப்புறம் ஆந்திராவிலேருந்து வருது, வைசாக்கு, நாகப்பட்டினம், ராமேஸ்வரம், கடலூர் எல்லா ஏரியாலேருந்து மீன் வருது. இங்கே இந்த மார்க்கெட்டில் வந்து எங்களுக்கு நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பாக்ஸ் தூக்குறவங்க, இதுமாரி எங்களை மாரி வேலை செய்கிறவங்க, எங்களுக்கெல்லாம் நன்மை கிடைக்குதுன்னா நான் டைமில் வேலை கிடைக்குது. வேலையினால எங்களுக்கு ஒரு 10 ரூபா சம்பாதிக்க முடியுது. இங்கே நிறைய படிக்கிற பசங்களாம் வந்து வேலை செய்கிறாங்க. படிச்சுக்கிட்டே பசங்க நைட்டில் தான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க. ஏதோ நாங்கள் படிக்கிற பசங்களுக்கு ஏதோ மாதம் அந்த ஒரு வருமானம் வருது. எங்கள் படிப்பு செலவுக்காக நாங்கள் வேலைக்கு வந்திருக்கோம். திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரையிலும் வியாபாரம் உண்டுண்ணே. நைட்டு 12 மணிலேருந்து காலைல 6 மணி வரையிலும். ஹோல்சேல் வியாபாரம் 6 மணி வரையிலும். சில்லறை வியாபாரம் வந்து காலைல 10-11 மணி வரலண்ணா. சனி ஞாயிறில் நைட்டு 12 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருவாங்கண்ணா. காலைல 6 மணி வரலையும் ஹோல்சேல் உண்டு. ரீட்டைல் வந்து 12-1 மணி வரையிலும் உண்டுண்ணா. ரேட்லாம் ஹோல்சேல் ரேட்டு தான்ண்ணா, நார்மலாக இருக்குண்ணா ரேட்லாம். நைட்டில் ரேட்டு கம்மியாக இருக்குண்ணா, 10 ரூபா 20 ரூபா கம்மியாக இருக்கும். பகலில் ரேட்டு ஒரு 20 ரூபா 30 ரூபா அதிகமாக இருக்குண்ணா. சரி, ஹோல்சேல் வியாபாரம் ரீட்டைலில் பண்ணுறோம் 10 ரூபா 20 ரூபா வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. ஹோல்சேலில் பண்ணுறவங்க கம்மியாக வியாபாரம் பண்ணுவாங்க, பாக்ஸாக விட்ருவாங்க. கேரளா, பாண்டி, நாகப்பட்டினம், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, காரைக்கால், பெங்களூரு எல்லா மீனும் எல்லா ஊர்லேருந்து வருண்ணா. பாக்ஸ்லாம் வியாபாரிகள் மட்டும்தானே ஏலத்தில் ஓடுறது, வியாபாரிகள் மட்டும்தானே. ஆமாண்ணா, வாங்கிட்டு போய் அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்கண்ணா. கேரளா, கோவா, பெங்களூரு, ஆந்திரா மீன் எல்லா ஒரு மீன் வரும். என் பேர் மணிமொழி. நான் 10 வருஷமா வியாபாரம் பண்றேன். 1 மணிக்கு வியாபாரம், நான் 6 மணி வரைக்கும் வியாபாரம், ஹோல்சேல் வியாபாரம். சில்லறை வியாபாரம் 12 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் இருக்கும்பா. நல்ல வியாபாரமா தான் இருக்குது. சனி ஞாயிறு நல்லா இருக்கும்பா. புதன் வேலைலாம் கொஞ்சம் சுமார் தான் வியாபாரம். வவ்வா 140, சங்கரா 200, காணாங்கத்தா 120, 300 ரூபாய் இறா, கனவா 250. என் பேர் அப்பு. இது விழுப்புரம் மீன் மார்க்கெட்டு. நான் இங்கே தான் ஒரு 7 வருஷமா மீன் வெட்டுறேன். வீக் டேஸ்ல பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும்தான் இங்கே ஜனம் நிறையா இருக்கும். அந்த டைம்ல மட்டும்தான் சம்பாதிக்கவும் முடியும். மற்ற நாள்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். சுமாரானா எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு 1000 ரூபாய்க்குள்ள வெட்டலாம். மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா, சண்டேலாம் 2 ரூபாலேருந்து 3 ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும். என் பேரு ஆர்ஜி அருள் பிரகாஷ். ஜெயம் ஓனர் தான் ஓனர்னு சொல்றாங்க. டெய்லியும் மார்க்கெட் வந்து 1:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். சாட்டர்டே சண்டே மட்டும் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இன்னைக்கு வந்து நிறைய மீன் இன்னைக்கு வந்துச்சு. வெரைட்டிகளே கம்மி, மீன்கள் ஜாஸ்தியா, ஆனால் வெரைட்டிகளே கம்மி. சரி, அப்போ வியாபாரம் கம்மி தான்ப்பா. இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் எங்களுக்கு ஏன்னா கொரோனா டைம்ல எல்லாம் சிக்கன் மட்டன்லாம் தவிர்த்து மீனுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் பரவாயில்ல. மீனுக்கு கம்மியா வந்தாலும் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப வியாபாரம் கொஞ்சம் டல்லு தான்ப்பா. இந்த ஆடி மாசம்ன்ற வேலை கொஞ்சம் விலை கம்மியா இருக்கு. மீன் ஜாஸ்தியா இருக்கு. அந்த மீனை வந்து நம்ம வந்து ஜாஸ்தியா வந்தாலும் நம்ம திணிச்சு கொடுத்தாலும் யாரும் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. விலை ஆடி மாசம்ன்ற விலை கம்மியா போகுது. நைட்ல வேணா 100 ரூபா மீன், பகல்ல வேணா அது 200 ரூபா மீன். இது நாங்க எல்லாம் ஹோல்சேல் பண்றோம். நம்ம ஹோல்சேல் பண்றோம், ரீட்டைல் பண்றோம்.
எங்களுக்கு இன்னைக்கு அனைத்து வகையும் வந்துச்சு. ஆனா நாங்க வந்து ஹோல்சேல் பாக்ஸா கொடுத்துட்டோம். இப்போதைக்கு சும்மா கொஞ்சம் ஓடாத மீன் கொஞ்சம் கனவு மட்டும் ஸ்டால்ல கொஞ்சம் போடுறோம். இப்போ பாக்ஸா எடுத்தேன்னு சொன்னா 2500 ரூபா 100 ரூபா விலைன்னு வைக்கலாம். இப்போ அதுல ஷார்டேஜ் போன்னு சொல்லிட்டு ஒரு 120 ரூபாய் வச்சு கொடுப்போம் ஸ்டால் மீன்ல. நானும் ஒரு 20 வருஷமா இந்த கம்பெனில எங்க ஊரால் தான் நிறைய பேர் ஒட்டங்கள் வீட்டால் தான் நிறைய பேர் வேலை செய்யறாரு. நிறைய பேர் எறா வந்து கடல் எறா வந்து 150 ரூபா, வளர்ப்பு எறா வந்து 250 ரூபா. வளர்ப்பு எறானா வெள்ளையா இருக்கும், கடல் எறானா சிவப்பா இருக்கும். அதாவது நாங்கள் 6 மணில இந்த கடை முடிச்சுக்கிறோம். 5 கிலோ 10 கிலோ வியாபாரிக்கு போடுறோம். நாங்கள் பிள்ளைகள்லாம் வந்து 1 கிலோ இலை போட்டு வாங்குறவங்க நீங்கள் எங்கிட்ட வாங்கிட்டு போய் 100 ரூபாய் விற்கிற மீன் 150 ரூபாய் விற்பாங்க. அதான் கனவா 350 ரூபா, எறா 300 ரூபா, வஞ்சரம் 650 ரூபா, சங்கரா 400 ரூபா, கவலை 120 ரூபா, சீலா 200 ரூபா, தேங்காய் வாரம் 350 ரூபா. கனவா 250, கனவா தான் 120. பேர் சக்தி வேல். நான் இப்போ 10ஆவதுல இருந்து வேலை செய்யறேன். ஒரு டைம் வரும், ஒரு டைம்ல வராது கூட்டம். நார்மல் டைம் ஞாயிற்றுக்கிழமைனா வரும், மித்த டைம்னா வராது. என்ன ஒண்ணுன்னா இது ஒரு மார்க்கெட் குறை சொல்லணும்னா கொஞ்சம் இடம் பற்றாக்குறையா இருக்குது. கொஞ்சம் பராமரிப்பு சரியில்லை, தண்ணி வசதி இல்லை, ரெஸ்ட் ரூம் இல்லை. ரெஸ்ட் ரூம் ஒரு சில நேரத்தில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. லேடிஸ் ரெஸ்ட் ரூம்ல நம்ம போக முடியுமா? ஆன் டைம்ல போக முடியாது. அதை தான் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஒரு பாக்ஸ் எவ்வளவு கிடைக்கும்? எனக்கு 20 ரூபா கிடைக்கும். ஒரு பாக்ஸ் 20 ரூபா. இந்த மாதிரி எத்தனை பாக்ஸ்? அது மாதிரி 5 பாக்ஸ் 14 பாக்ஸ் ஏற்றுவான். மார்க்கெட்ல ஒரு ரூபாய் பிரயோஜனம் கிடையாது எங்களுக்கு. சும்மா பேருக்கு கடை வண்டி ஓட்டுறான். ஒரு சங்கம் கிடையாது எங்களுக்கு, ஒரு யூனிஃபார்ம் கிடையாது. நைட்ல போலீஸ் பிடிக்கிறாங்க, ரொம்ப தொல்லை. இந்த இடத்துல அப்படியே நீங்களே போறீங்க. நாசியா இது ரோடு கிடையாது, சுத்தமா ரோடு கிடையாது. குடித்தண்ணி இல்ல, முக்கியமா குடித்தண்ணே கிடையாது. இங்க பாத்ரூம் சரியில்லைப்பா, சுத்தமா இருப்பா, சுத்தமா இருட்டா இருக்கும், பாம்பெல்லாம் வருது. இன்னைக்கு சாவம் எங்களுக்கே தெரியாது. வந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் இந்த காவலுக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் ஜென்ரேட்டர் தான் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து மேக்சிமம் 300 ரூபா பெட்ரோல் ஆகுது. இதை வந்து இன்னும் எங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவங்க நகராட்சி இது வரைக்கும் எங்களுக்கு சரி பண்ணி தரல. எல்லா வியாபாரியும் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நவீன மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு போர்டை போட்டுட்டாங்க. ஆனா வந்து இங்க இந்த காவலுகளை வியாபாரம் பண்ற மாதிரி ஆயிருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீக்கிரமா ஒரு கனெக்ஷன் கொடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஷெட்டு. இப்ப மழை வருது, மழை சீசன் ஸ்டார்ட் ஆகி போச்சு. இப்ப எல்லாருக்கும் ஒரு ஷெட்டு போட்டு கொடுத்தாங்கன்னா, ஷெட்டு அவங்க போட்டதில்ல, நம்ம பர்மிஷன் கொடுத்தா நம்ம போட்டுக்குவோம். இன்னும் எங்களுக்கு இடம் யாரா இருக்குன்னு சரியா பிரிச்சு கொடுக்கல. இருக்கிற போட்டாலும் கொடுத்தாலும் சௌகரியம் தான். நிறைய திருட்டு நடக்குது. சிசிடி கேமரா வைக்கல இன்னும். ஒரு நாளைக்கு ஒரு அமாவாசைக்குள்ள ஒரு 3 பேட்டரியும் காணாம போயிடுது. நிறைய திருட்டு நடக்குது. பாக்ஸ் திருடு போகுது, 2வது பேட்டரி திருடு போகுது. வண்டி எதனா ஓப்பன் ஆச்சா மொபைல் வந்து இப்போ லாங்ல இருந்து வர டிரைவர் வராங்க இல்லையா, அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்து தூங்குறாங்க. ரொம்ப டயர்டா தூங்குறாங்க. ஏன்னா காலையில அவங்க உழைச்சிட்டு 2வது டிரைவிங் பண்ணிட்டு வந்து படுத்து தூங்குறாங்க. அவங்க வந்து ஓப்பன் ஆச்சா அவங்களோட மொபைலை திருடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப இதாகுது. இங்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்போ இல்ல சிசிடி கேமரா வச்சுனா கொஞ்சம் எல்லாருக்கும் சௌகரியமா இருக்கும். மெயினா கரண்ட் இருந்து, அது கரண்ட் இருந்தாதான் சிசி வைக்க முடியும். அதே மாதிரி இந்த பாத்ரூம் இருக்கு இல்லைங்களா, எல்லாம் சுகாதாரம் கிடையாது. வரவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்களுடைய அர்ஜென்ட்டுக்கு போயிட்டு தண்ணி ஊத்தா ரொம்ப வராங்க. அதனால ரொம்ப கலீஜா இருக்குது. வர டிரைவருங்களுக்கு அது ஹெல்ப்பாவே இல்லை. ஏன்னா அவங்க காலையில நைட்டு வந்து ஓபன் பண்றாங்க, காலையிலே 6 மணிக்குள்ள போயிடுறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றது, இங்க ஆல்ட் பண்ற டிரைவருக்குலாம் அது வசதி இல்லாத போயிடுது. அதெல்லாம் கொஞ்சம் இங்க இருக்கிறவங்க யாருன்னா ஒரு வாட்ச்மேனை போட்டு அவங்க கிட்ட சாவியை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். ஆன்சி வீரா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, எல்லாரும் ஷேர் பண்ணீங்க.